ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி காய்கறி தோட்டத்த ஒரு சுத்தி பார்த்து அதில என்னென்ன காய்கறி இருக்குன்னு தாங்க அறுவடை பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அப்படியே சுத்தி வந்ததில வெள்ளை பாவக்காய் இருந்ததுங்க. அது 2 காய் இருந்தது பொறிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு அப்படியே தொலைவி போறாங்க. பீக்கங்காய் ஒருத்தர் இருந்தது அன்னைக்கு. அதனால அம்மா அத பார்த்து பொறிக்கலான்னு போயிட்டு, கீரைய பார்த்தோனே கீரை பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாம அப்படியே ஒரு ஒரு செடிய சுத்தி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா அரசாணிக்கான்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில். மஞ்சள் பூசணி அப்படின்லாம் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த செடிங்க இது. இது நார்மல் பாவக்காய். அப்படியே உள்ள கூட சோற செடி, பீக்கஞ்செடி எல்லாம் கலந்து போகுதுங்க. நம்ம பந்தெல்லாம் போடல. நம்ம வீட்டு செலவுக்கோசரம் செடி போட்டதுனால அப்படியே விட்டோம். நிலத்துலேயே கோணையாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிலத்துலேயே படர விட்டுட்டோம். இங்கே பாருங்களேன், புடலஞ்செடி பாருங்கள் எங்கே படர்ந்து போகுதுன்னு. நம்மளோட கத்திரி செடியில் மேலேறி அப்படியே ஜாலியாக போகிறாங்க. இது வந்து நம்மளோட ஊதா கத்திரி, நீல கத்திரி இருக்குது இல்லைங்க, அதோட செடி நல்லா புஷ்ஷாக இருக்குது. பக்கத்தாலேயே நார்மலாக ஒய்லட் கலர்லேயே லைட் கலராக இருக்கிற செடி. இது பார்த்திங்கன்னா நம்மளோட அகத்தி மரம் பாருங்களேன் எவ்வளோ வளர்த்தி இருக்குன்னு. ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன், கிளி அகத்தி பூ சாப்பிட்றத. இது பாருங்கள், ஊதா கத்திரியோட கொத்து கொத்தாக வச்சுருக்கிற பிஞ்சில் ஒரு கொத்துது. இது வந்து இன்னொரு வகை. நம்ம நார்மலாக எப்போவுமே நம்ம கடையில் கிடைக்கும்லங்க குண்டு கத்திரி, அதோட பிஞ்சு அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கு. அம்மா பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வச்சுருக்கிற கீரையெல்லாம் அப்படியே பொறிச்சிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து சிவப்பு தண்டங்கீரை வந்து சும்மா தூவி விட்ருந்தோங்க. பார்த்திங்கனாவே தெரியும், கத்திரிக்காட்டுக்குள்ளே அங்கங்கே சிவப்பு கீரை இருக்குங்களா, அதை வந்து அம்மா பொறிச்சிட்ருக்குறாங்க. சும்மா ஜம்முன்னு பில்லு வந்துருச்சுங்க. காட்டில் நாங்கள் சிறுகீரை போட்டிருந்தோங்க. இப்போ ஒரு செடி அங்கே முளைச்சிருந்தோன்னு இங்கே கொண்டு வந்து நெட்டி வச்சுருக்குறோம். ஏன்னா அங்கே இருந்தால் உழவுல சிக்கிரும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக விதை தயாராகிட்டுருக்கு. அடுத்த தடவை நம்ம செடியிலேருந்தே நம்ம விதை பொறிச்சு போடலாம். இந்தாங்க சிவப்பு தண்டுங்கீரை. நம்ம சும்மா ஒரு பாத்தி விட்டுருந்தோம், அதுபோல் எக்ஸ்ட்ரா தூவி இருந்தது தான் அம்மா பொறிச்சிட்ருக்காங்க. இதுதான் சிவப்பு தண்டங்கீரை. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கீரைன்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் ரெட் கீரை, பீட்ரூட் கீரைன்னுலாம் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த கீரை பார்க்குறக்கே. இது இருந்து இது பீட்ரூட் ரெட் சூப்பராக இருக்குல்ல கீரை. இது பார்த்திங்கன்னா வெள்ளை தண்டங்கீரை. இதில் பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வடையெல்லாம் சுட்டோம்னா அந்த கீரையை வச்சு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு வடை சுடுவோம் பொரிச்சிட்டு போய். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இயற்கை காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா தன்னப்பால முளைக்கக்கூடிய நிறையா கீரை வெரைட்டியில் இது ஒன்றுங்க. இந்த கீரை தாங்க இது. இது வந்து கடைஞ்சா சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் தொய்யக்கீரைன்னு சொல்லுவோம். பாருங்களேன், இது செடி நல்லா அப்படியே புஷ்ஷாக வரும். இந்த மாதிரி படம் இந்த டைப்பில் போகும். பார்த்திங்கனாவே தெரியும், அப்படியே அது வரல படர்ந்துருக்கு. பில்லுக்குள்ளே தான் முளைச்சிருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். இதுவும் ஒரு கீரை தாங்க. இதை வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இதுவும் எல்லாம் மிக்சடு கீரையெல்லாம் விற்பாங்கல்லங்க, அதாவது கலப்பட நிறையா கீரை பொறிச்சு கடையிறக்கு கீரை விற்பாங்கள, அதில் இதுவும் ஒன்று இருக்கும். இது எல்லாம் போட்டு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் கடையில் குழம்பு வைக்கிறப்ப. இதுவும் படர்ந்து தாங்க போகும். இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரத்தம் அதிகப்படுத்தும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையில். இங்கே பாருங்களேன், கொழுந்தாக இருக்கிறப்போ இந்த அளவு மாதிரி சூப்பராக இருக்கும். பொரியல் கூட ஒரு சிலர் நிறைய கிடச்சிதுன்னா பண்ணுவாங்க, கம்மியாக கிடச்சிதுன்னா கடையில் பண்ணுவாங்க. இது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே வச்சு எப்படி எங்கள் வீட்டில் நாங்கள் கடையில் பண்ணுவோன்னு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி படர்ந்து போயிருக்குன்னு. எதுவுமே கிடைக்கலன்னா இந்த மாதிரி தாங்க, காட்டுக்குள்ளே வந்து காடு காடாக நம்ம தொலைவணும்னா இந்த மாதிரி நிறைய கீரை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நாள் குழம்பு வச்சிடலாங்க. இது வந்து சாரணைங்க. இதுவுமே அந்த கடையில் பண்ணுறாங்கள்ல, அதுக்குள்ளேலாம் போட்டு பண்ணுவாங்க. வயிற்றால், அதாவது நம்மளுக்கு மோஷன் போகல அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா இதை மட்டுமே தனியாக பொறிச்சு கடைஞ்செல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. குழந்தா இருக்கும்போது பொறிச்சு சாப்பிடுவோம். இங்கேயெல்லாம் நிறைய கிடக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஆடு மாடுக்கு தாங்க அரைச்சி போடுவாங்க. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ படர்ந்து கிடக்குதுன்னு. இதுவே குழந்தா இருக்கிறப்ப பொறிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து அரிசி பொடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருகு அந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க, அது கிள்ளி அந்த பால் வைப்பான்னு சொல்லுவாங்க. பட் நான்லாம் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது யூஸ் ஆகுமா என்னென்னு.
நம்ம நிறைய போகிற போக்கில் இருக்கிற செடி எல்லாமே போடுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். அதில் பின்னாடி பார்த்திங்கன்னா அதில் ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா உரம்பு கொடின்னு நாங்கள் சொல்லுவோம். தாத்தா தலைவெட்டி போட்டு சொல்லுவோங்களே, அந்த செடி தான் இது. புண்ணெல்லாம் ஆச்சுன்னா அது கசக்கி நாங்கள் வைப்போம். சீக்கிரம் அது ஆயின்மெண்ட்டுக்கு பதிலாக இதுதான் நேச்சுரல் ஆயின்மெண்ட். வயிற்றில் புண்ணு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த தலையை பொறிச்சு சாப்பிடுவாங்க கேக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி தாத்தா தலைவெட்டி போட்டில் விளையாடிருக்கீங்களா சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தாங்க சின்ன வயசுல எல்லாம் செடியை கண்டா எல்லா பக்கம் பொறிச்சு கிள்ளி கட் பண்ணி தாத்தா தலைவெட்டி போடுன்னு சொல்லிட்டு இதை தலையாட்டு விளையான்னு சொல்லிட்டு கிள்ளி விளையாடுவோம். வேலி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வேலியில் நிறைய படர்ந்து கிடக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா முடக்கத்தான் தலை, மூட்டு வலி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்க, அதுக்கு இந்த தலையெல்லாம் சாப்பிடுவாங்க. இது வச்சு ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சட்னி அரைப்பாங்க, ஒரு சிலர் வந்து துவையல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃபுல்லாக படர்ந்துருக்கா. இப்படிதாங்க காட்டுக்குள்ளே போய் ஒன்று பார்த்தோம்னா அதில் ஒன்று இருக்குங்க. இது சொரத்தலை. லாஸ்ட்டாக இன்றைக்கி ஒன்று காமிக்கிறேங்க. இதுக்கு பேர் என்னன்னுலாம் எனக்கு தெரில, பட் பார்த்தா அழகாக இருந்தது பூ, அதனால உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் கைஸ்.